Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் பின் சோ லாங். ஒரு வேளை ஒரு இயராக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நைக்கா ஹால் பண்ணி 2025ல பெருசாக எந்த ஹாலும் பண்ண மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ ஃபிலிம்டு ஒன் ஹால். அதுக்கப்புறம் நான் போடல. வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் ஒரு 2 months பேக் 1 month பேக் வாங்கியிருப்பேன். டிசம்பர்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வாங்கினேன். பட் இப்போ வந்து நைக்கா சேலில் இப்போ ரீசெண்டாக ஒரு சேல் போச்சுல, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக. ஸோ அந்த சேலில் நைக்கா பிங்க் சேலா, ஸோ அந்த சேலில் நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், வெரி எசென்ஷியல்ஸ் மட்டும். ஸோ அதுதான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன். ஆன்லைன் கிளாஸஸ் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் குர்தாஸ் அண்ட் ப்ளவுசஸ் வந்து நீங்களே வந்து கேல்குலேஷன்ஸ் எந்த பாடி டைப்பாக இருந்தாலும் யாருக்கு வேணால் கஸ்டமைஸ் பண்ணணும், பேட்டர்ன் போட்டு டிராஃப்ட் பண்ணி கட் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்துட்டு இதில் கவர் ஆகும். ஸோ இந்த லைவ் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுறேன், குயிக்காக அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ இந்த கான்ஷியஸ் கெமிஸ்டோட டெய்லி டிசால்வ் அல்ட்ரா லைட் ஆயில் கிளென்சர். ஒரு ஆயில் கிளென்சர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபேஸ் ஷாப்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு லிட்ரலி இது வந்து 50 ml பாட்டில். இதில் பெரிய பாட்டிலும் இருக்குது. இது வந்துட்டு 50 ml தான். ஸோ எம்ஆர்பி 200 சம்திங் போட்டிருக்கு, பட் பை ஒன் கெட் ஒன்ல வச்சு. ஸோ 130 அந்த ரேஞ்சில் நான் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ராப்பர் மேக்கப் நான் ரிமூவ் பண்ணி பார்க்கல, சும்மா வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு டெக்ஸ்சர் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் மேபி ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 130 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். இன்னொன்று, நான் சன்ஸ்க்ரீன்ஸே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் மினி தான், கான்ஷியஸ் கெமிஸ்ட்லேருந்து தான். வெரி பிரைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சூதிங் காமிங் நான் கிரீசி சன்ஸ்க்ரீன். எஸ்பிஎஃப் வந்து 50, பிஏ 4+ இருக்குது, யூவிஏ யூவிபி ப்ரொடக்ஷன் இருக்குது, நயசனமைட் அண்ட் பிளாக்பெரி. இதில் விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு லாவெண்டர் கலர், இந்த கலர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாவெண்டர் கலர் ஒரு பெரி ஸ்மெல் தான் வருது. சின்ன குழந்தையா நம்ம இருக்கும்போது சில எரேசர்ஸ்லாம் ஸ்மெல் வரல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபேஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல. பட் இது நான் வாங்கினதுக்கப்புறமா தான் பார்த்தேன், இட்ஸ் அ மேட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்துட்டு இதில் பெருசாக மேட்டுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து இட்ஸ் நாட் வெரி க்ளோயி. என்னோட ட்ரை ஸ்கின்க்கு நான் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக ரொம்ப க்ளோயிங்காக பார்ப்பேன். ஸோ அதுக்கு எனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. ரிவ்யூஸ் பார்த்தப்போ நான் எப்படின்னா ஆர்டர் போட்ட பேர் ரிவ்யூ பார்த்தேன். என்னோட அறிவு திறமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆர்டர் போட்டேன், போட்டதுக்கப்புறம் சரி அதோட ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா ஒர்க் ஆகுது சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணாதான் இது தெரியும். இதுவும் மினி தான், 120 அந்த ரேஞ்ச் சம்திங் தான். ஸோ இது ரெண்டும் சேர்த்தே 200 அண்ட் சம்திங் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரையல் பேக் மாதிரி 50 ml. இது வந்து 20ன்னு நினைக்கிறேன், 20 grams மாதிரி குட்டியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இன்னொன்று இதுதான், நம்மளோட டாட் கீ. எனக்கு டாட் கீ பிராண்ட் எவ்வளோ பிடிக்கும்னு என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ என்னோட ஃபேவரட் பிராண்ட் டாட் கீ. ஸோ அவங்க இந்த மாதிரி தே லான்ச்ட் லிப் பாம், டாட் கீயோட மெல்டி லிப் பாம் வித் எஸ்பிஎஃப் 50. ஸோ நான் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ண மாட்டேன், டே டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பேக்கேஜிங்காகவே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும், நானும் அப்படி தான். அண்ட் ஆல்சோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே டாட் கீழே அந்த கிளாஸ் பாஸ் ரேஞ்சில் 2-3 டியூப்ஸ் வந்து காலி பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரெட். அதுவுமே எஸ்பிஎஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதோட அப்ளிகேட்டர் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஒரு மாதிரி டியூப் மாதிரி க்ரீமோட டியூப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து அழகாக வந்து நமக்கு லிப்ஸ்டிக் மாதிரி, லிப் க்ரையான்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லிப்ஸில் அதான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சம் லிப்ஸ்டிக் டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா உள்ளே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நான் இங்கே லைட்டாக ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். லைக் இட்ஸ் எ லிப் பாம், நாட் லிப்ஸ்டிக், பட் லிப் பாம் இவ்வளோ டிண்டடாக இருக்குது, தெரியுதா? ஒரு லிப் பாம் வந்து இவ்வளோ டிண்டடாக இருக்கிறதே இட்ஸ் எ பிக் டீல் ஐ திங்க். அண்ட் இட்ஸ் வெரி ஹைட்ரேட்டிங். ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுவுமே நான் வந்துட்டு ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணிப்பேன். நான் ப்ராப்பராக வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஹால் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பிரித்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குல்லன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் வாட் இஸ் திஸ், இது வந்து ஒரு லிப், இது என்னன்னு எனக்கு தெரியலையா, ப்ரௌன் வாட்
ஐப்ரோ பென்சில்ப்பா வாயிலே வர மாட்டேங்குது இங்கே போட்டிருந்தா கூட. ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் மார்ஸ். இதுக்கு தான் வீடியோ வந்து அடிக்கடி எடுக்கணுன்றது. என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஓகே, இது வந்துட்டு நான் எடுத்த ஷேட் வந்து 02 டார்க் ப்ரௌன். எப்பவுமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா திக்கரான ஐப்ரோஸ் தான் இருக்குன்னா டார்க் ப்ரௌன் ஷேட் போங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஃபேராக இருப்பீங்கன்னா கிரே பென்சில்ஸ் கூட போகலாம். ஐயோ, ஸோ ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பிளாக் போகலாம் அப்படின்னா, ரொம்ப ஐப்ரோஸ் வந்து கம்மியாக இருக்குது, கோர்ஸாக இருக்குது அப்படின்னா, அதுவும் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்கன்னா, இல்லை நான் எப்படி போடுவேன்னு தெரியாது, போட்ட பேர் எனக்கு ரொம்ப திக்கா அசிங்கமாகிடுதுன்னா ப்ரௌன் வந்து சேஃப். ஸோ யார் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். தின்னர் ஐப்ரோ திக் ஐப்ரோ யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பிளாக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஐப்ரோஸே இல்லை நீங்களாக தான் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா ப்ரௌன் வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்ல படும்போது இது மாதிரி ப்ரௌனாகவே தெரியும். ஸோ பிளாக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அது டெக்னிக்ஸ் கரெக்டாக நீங்கள் போகணும். இட்ஸ் அ பேசிக் பென்சில். லைக் 60 ருபீஸே ஏதோ சம்திங். பேக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம ஷார்ப் பண்ணிக்கணும், நம்ம தான் ஷார்ப்னர்லாம் வராது. ஸோ பட் இது பேசிக். ரொம்ப நான் சும்மா ஒரு பேஜ்க்கு இப்படி இப்படி நான் ப்ரஷ் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் ப்ரோக்குன்னே நிறைய எக்ஸ்பென்சிவாக அப்படிலாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி பெரிய சன்ஸ்க்ரீனே ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் திஸ். ஸோ இது வந்து ஃபாக்ஸ்டேலோட க்ளோ சன்ஸ்க்ரீன் SPF 50 PA4+ இருக்குது. இது வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்ல அது பை ஒன் கெட் ஒன்ல இருந்ததுனால போட்டுட்டேன். ஸோ இது வந்துட்டு க்ளோவாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் UVA UVBலாம் எங்கேயும் போடலையா, போட்டிருக்கான்னு தெரியல. ஸோ இது வந்து 50 ml பேக் 260 சம்திங் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ விட்டமின் C அண்ட் நைசடமைன் இருக்குது. ஆல் ஸ்கின் டைப்ஸ் போட்டிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வில் லவ் இட் பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோயி. கண்டிப்பாக ரொம்ப க்ரீஸியாலாம் இல்லை. நான் இதுவுமே ஒரு 2 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதுவுமே நான் ரிவ்யூ கொடுக்கல. ஜஸ்ட் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் அதை நான் பிரித்து ட்ரை பண்ணனால ட்ரை பண்ணாததெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நான் ரொம்ப நாளாக சன்ஸ்க்ரீனே வந்துட்டு ஆர்டரே போடல. இருக்க சன்ஸ்க்ரீனே வச்சு ஓட்டிகிட்டு இருக்குது. வீட்டில் இருந்தால் போடாமல் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சிவியர் டேமேஜ் என்னோட ஸ்கின்ல எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, அந்த கன்சிஸ்டண்ட்டாக சன்ஸ்க்ரீன் இல்லாதது. ஸோ அதனால நான் ஆர்டர் போட்டுட்டேன். கம்மிங் வந்துட்டு சம்மருக்கு நமக்கு டெஃபினட்டாக இட்ஸ் ஆல் எசென்ஷியல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிப் லைனர். நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணால் ஒரு லிப் லைனரோ ஒரு காட்டன் பேடோ ஏதோ ஒன்று எப்பவுமே மேண்டேட்டரியாக கார்ட்டில் இருக்கும். இது வந்து இது ஷேட் ஸ்வாட்ச் பண்ணவா, மார்ஸோட ஸோ ஒரு லிப் லைனர். இது ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரௌன். இது ஒரு வார்ம் அண்ட் டோனில் இருக்க மாதிரி ஒரு ப்ரௌனில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு மெரூனிஷ் லைட்டாக மைல்ட் ரெட், ரொம்ப கிடையாது, ரொம்ப கூல் டோன்டு ப்ரௌன் இல்லை, வார்ம் டோன் ப்ரௌன். ஸோ இதுவுமே 60 ரேஞ்ச் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பரான ஒரு லிப் லைனர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு செம்மையாக இருக்கும். எப்பவுமே லிப் லைனர் இல்லாமல் நான் இப்போ கூட லிப் லைனர் போட்டிருக்கேன், வேறு ஷேட் போட்டிருக்கேன். ஸோ லிப் லைனர் டஸ்கி ஸ்கின்ல இருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு லிப் லைனர் போட்டுட்டு உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிற எந்த நியூட் ஷேடோ, பிங்க் ஷேடோ, பீச் ஷேடோ, ரெட்டு கூட எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஸோ கோ அண்ட் கெட் அ ப்ரௌன் லிப் லைனர் இஃப் யூஆர் ஸ்டார்டிங் அவுட் மேக்கப் இப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ நைக்காவோட ஆல் டே மேட் காம்பேக்ட் பவுடர் SPF 15 PA ++, 12+ ஆயில் அப்சர்வேஷன் போட்டிருக்கு. இது வந்து எனக்கு வாங்கலை, இட்ஸ் ஃபார் மை மாம். ஸோ ரொம்ப நாளாக நான் எதுவுமே ஏதாச்சும் ஒன்று வாங்கி தர சொல்லிட்டே இருந்தேன். பட் நான் எதுவுமே வந்து என்ன வாங்குறது, இப்போ முன்னாடி லூஸ் பவுடர்ஸ் நான் வாங்கிட்டு இருப்பப்போ வி ஷேர் இட், லைக் கொடுத்துருவேன் நான் கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு காம்பேக்டாக வாங்கலான்னா அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. ஸோ இது வந்து என்னோட ஸ்கின் டோன் ஷேட் மேட்ச் கிடையாது, கண்டிப்பாக ரொம்ப லைட் எனக்கு. ஸோ அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் இதில் வந்து தே ஹாவ் டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன மிரர் இருக்குது, இதில் மிரர் ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் கூட வருது. ஜஸ்ட் 140 சம்திங், 140க்கோ என்னமோ தான். ஓகேவா, இது 260 போட்டிருக்கு. பட் ஐ காட் இட் ஃபார் 140 ருபீஸ். ஸோ இதுதான் மெயினாக கொஞ்சம் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கேரில் வந்துட்டு நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன் என்னோட ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். திஸ் இஸ் த ஃப்ரம் டாட் அண்ட் கீ பேரியர் ரிப்பேர். இங்கே இருக்குது,
டாட் அண்ட் கீயோட ஃபேஸ் வாஷ் தான். பேரி ரிப்பேர் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஃபேஸ் வாஷ். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களோட ஈவன் தோ இஃப் யூ ஹாவ் ஆயிலி ஸ்கின், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆயில் ஸ்ட்ரிப் அவுட் ஆகுது, ட்ரையாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப இது ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபேஸ் வாஷே பண்ணாத ஃபீல் இருக்கும்ல சில ஃபேஸ் வாஷஸில், அந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் கிடையாது. நல்லா கிளியராக ஜெல் டைப்பில் இருக்கும். நல்லா சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ஆயில் எதுவுமே ஸ்ட்ரிப் அவுட் பண்ணாது. அப்படியே வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் நார்மலாக மெயின்டைன் பண்ணும். ரொம்ப ஹைட்ரேட்டிங் கிடையாது, ரொம்ப ஆயிலில் ஸ்ட்ரிப் அவுட்டே பண்ணாது. அண்ட் ஏதோ 5 செரமைட்ஸ்லாம் இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஆக்சுவலி இதை நான் எத்தனை டியூப் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னு கூட தெரியல. இது வந்துட்டு 175 ml 100 ml கிடையாது, 175 ml. நான் அந்த டான்கியோட பை ஒன் கெட் ஒன் சேல் எப்பவுமே வாங்கிடுவேன். இப்போ எனக்கு ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா ஒரு ஃபேஸ் வாஷ்ன்றனால ஐ பாட் இட். ஸோ இது வந்துட்டு எல்லாமே ஃபேஸ் வாஷஸில் கூட நல்ல சேலில் இருந்துச்சு. நான் எதாவது ரெக்கமெண்டேஷன் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஹால் வீடியோவே எடுக்க கஷ்டப்படுறேன், எங்கே ரெக்கமெண்டேஷன் வீடியோலாம் போகிற. ஸோ லெட் மீ நோ உங்களுக்கு லாங் ஃபார்மேட்டில் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ். இது வந்து நீங்கள் வந்துட்டு டீனேஜ் கேர்ள்ஸாக இருந்தால் கூட யூ கேன் ட்ரை. இட்ஸ் அஃபோர்டபுள், இட்ஸ் பெஸ்ட். ரொம்ப வந்துட்டு நமக்கு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோ ஹார்ஷ்ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ் கூட. ஓகே, ஸோ இது இன்னொரு ஃபேஸ் வாஷ். திஸ் இஸ் ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நைசனமைட் சிம்பிளி பிரைட் ஃபேஸ் வாஷ். நான் ஏன் இது போட்டேன்னா, சரி நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். அகேன் நான் இந்த பேஸில் தான் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரை ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் எடுக்கிறேன். ரைஸ் வாட்டர் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் எனக்கு சூட் ஆகாது. ரொம்ப ஆயில் ஸ்ட்ரிப் அவுட் பண்ணுறோம். நான் போட்டிருக்கேன், செம்ம ஆயில் ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஃபேஸ் இங்கெல்லாம் ரொம்ப தோல் உரிகிற அளவுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அதனால உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கும் நான் சில சஜஷன்ஸ் வந்து கொடுப்பேன். பட் எல்லாமே வந்துட்டு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ட்ரையா ஆயிலியா காம்பினேஷனான்னு பாருங்கள். காம்பினேஷன்னா நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். நார்மல் ஸ்கின்னா நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு பெருசாக பிரச்சனை இருக்காது, சூட் ஆகிடும். அடுத்தது வந்து இதுதான். இது வந்து ப்ளம்மோட அகேன் ரைஸ் வாட்டர் நைசனமைட் ஜெல். இது வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் பேக் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஐ பாட் த பிகர் சைஸ். எப்பயோ ப்ளம் வாங்கும்போது எப்பயோன்னு நினைக்கிறோம், ரொம்ப நாள் ஆகுது, லாஸ்ட் இயர் ஐ திங்க். அப்போது குட்டி சாம்பிள் ட்ராவல் சைஸ்லாம் கொடுப்பாங்களா, அப்படி யூஸ் பண்ணும்போது அதுவே நான் ஒரு 1 வீக் மேலே வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். நைட் போட்டு காலை எழுந்து பார்க்கும்போது நல்ல ஸ்கின் ரைட் அண்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது என்ன இவ்வளோ ரிசல்ட் வந்து 1 வீக்லேயே கொடுக்குதுன்ட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். சரி இருக்க மாய்ஸ்சரைசர்லாம் ஃபினிஷ் பண்ணணும் சொல்லிட்டு டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர், இன்னொரு ப்ளம்லேயே இன்னொரு மாய்ஸ்சரைசர் என்கிட்ட இருக்கும், ஓட் மில்லா அதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இதை வாங்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ ஆர்டர் திஸ். ஸோ இது வந்து ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நைசனமைட் மாய்ஸ்சரைசர் ஜெல் தான். இது வந்து நமக்கு வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்க மாய்ஸ்சரைசர்லாம் போடுறீங்க டே டைம்லனா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. போடாததுக்கான விளைவுகள் எனக்கு தெரியும். போடாமல் இருந்து டாட் அண்ட் கீ இது நான் போட்டிருக்கேன், விட்டமின் சி. அது போட்டு சன்ஸ்க்ரீன் போடாமல் நிறைய நாள் விட்டுருக்கேன், ஒன்றும் ஆனதில்லை. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சன்ஸ்க்ரீன் போடலைன்னா இங்கெல்லாம் நல்லா டார்க்கன் ஆகிற மாதிரி மாடிக்கெலாம் போய் வெயிலெல்லாம் அவ்வளோ நேரம் நிற்கணும், நல்லா தெரியுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்று நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டே டைம்லையும் யூஸ் பண்ணலாம். பண்ணுறதா இருந்தால் மேண்டேட்ரியாக சன்ஸ்க்ரீன் சும்மா துளியுண்டெலாம் இல்லை, நல்லா ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன் போடணும், அப்போ தான் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ பாட் ஃபியூ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும். சுத்தமாக மேக்கப் எல்லாமே வந்துட்டு எனக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, தீர்ந்துடுச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு வெப்சைட்ஸ்லேருந்து போட்டிருந்தேன். ஸோ மேபி நான் அதோட ஹால் வீடியோ நான் எடுத்தேன், நான் போடவே இல்லை. மேபி போடவா இல்லைனா வந்துட்டு டேரெக்டாக அதோட ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நான் ஆல்சோ டஸ்கி ஸ்கின் மேக்கப்புமே கேட்டிருந்தீங்க. நான் ஷூட்டே பண்ணாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஃபவுண்டேஷன் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் கன்சீலர் காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். ஐ லெட் யூ நோ. நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ தனியாக வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணுறேன். இது மட்டும் நான் ஹால் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். இந்த நைக்காவோட இன்ஸ்டா லைக் நெயில் எனாமல் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற மை கோ டு ஷேட். இந்த வீடியோவில் கூட நான் இதான் வேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க ஷேட் டீட்டெயில்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ
ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அகைன் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நானும் கன்சிஸ்டன்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு டூ இட் கைஸ். பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். பட் ஷார்ட்ஸ் அண்ட் நான் ஷார்ட்ஸ் கூட ஒன்றும் போடுறதில்ல, கம்மியாக தான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் வேணால் நான் ஆக்டிவாக இருக்கேன். அகைன் இங்கே ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வியூஸே போகலன்னு நான் டிமோட்டிவேட் ஆகுறது ஒரு ரீசன். அண்ட் ஐ டோன்ட் நோ என்ன டைமில் போடுறது. சிலது ஒர்க் அவுட் ஆகுது. மேபி அந்த டாபிக்னாலயா, டைம்னாலயா, ஐ ஹாவ் நோ ஐடியா. ஐம் ஆக்கியூபைட் வித் மை ஒர்க். ஸோ அதனால நான் வந்துட்டு இங்கே பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். ஐம் நாட் வெரி லைக் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுல ஐம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் ஸ்டில் ஐம் டூயிங் இட். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்துலாம் இல்லை, நான் ப்ராமிஸ்லாம் பண்ணல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் சில ரிக்வெஸ்ட் வந்து நான் என்னோட ஓல்டு வீடியோஸில் பார்க்குறேன். ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் செக் அவுட் மை ஓல்டர் வீக்லி ஸ்கின் கேர் வீடியோஸ். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், இது எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஐ லெட் யூ நோ. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு, கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் ட்ராப் இட் டவுன் ஆன் த காமெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஐ சி யூ கைஸ் இன் மை another video. Bye bye.